வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே, குறித்தனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன் ஐயா. குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ராசாராம் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி ராசாராம் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிகள் ஐயா. குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். மேலும் ஒரு கவி. அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய தினம் தெய்வம், பிரபஞ்சம், பொருள் பற்றிய மேலும் ஒரு கவி, மூலமும் முடிவும் என்ற தலைப்பில், மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல், மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்திற்குள் மனிதனாம். பரத்தை உணர், அது வெளியாம். பஞ்சபூத கூட்டென்னும் பதமடைந்த உடலுக்குள் அப்பறவெளியே அறிவுமாம். உரத்த ஓசை ஒடுங்க மௌனம், உணரவல்ல அறிவுளாய். உருவம் ஓசை ஒளி சுவைகள் மனம் இவைக்கும் மூலம் காண். துரத்திடாதே உன் மனதை துன்ப இன்ப ஆழ்வெளி, தோன்றியனே அமருமிடம் சுத்த வெளி தேர்ந்து நெல். மரத்தினிலே விதை, அந்த வித்தினிலே மரம் போல். இங்கேயோ தொடங்கிய ஒரு பரிணாமம் தானே. மரம் என்ற ஒரு இயக்கம், அதன் முதிர்ச்சி நிலை மலருதல், மறந்த பிறகு சூளுறுதல், அந்த சூழ் மூலமாக மேலும் ஒரு விதை, அது அடுத்த தலைமுறைக்கு வித்தாகிறது. இதே போலதான் மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்திற்குள் மனிதன், நமக்குள்ளாகவே இறைநிலை, அந்த இறைநிலைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஏன் இந்த நிலை, இந்த பரிணாமம் என்றால், அந்த சுத்தவெளியின் இயல்புகளிலே ஒன்று ஹைலி டிரான்ஸ்பரண்ட். ஹைலி டிரான்ஸ்பரண்ட் என்றால் தானே தனதாகி தனக்குள்ளே தான் அடங்கி அதுவாகவே எழுச்சி பெற்று அதற்குள்ளேயே மாற்றம் பெற்று அதுவே அனைத்துமாக ஊடுருவி நிற்பதனால் அதான் பெனிட்ரேட்டிவ் அண்ட் பர்மியபிள். தன்னுள் இயங்குவதற்கு இடமளிப்பதும் அதே சமயத்தில் அதற்குள் ஊடுருவி நிறைவேறுவதுமாக அந்த தன்மைகளைத்தான் ஹைலி டிரான்ஸ்பரண்ட் என்று மகிழ்ச்சி அவர்கள் பிரம்மநிலை விளக்கமாக சொல்றார். அப்ப சுத்த வெளியில் இருக்கின்ற இயல்பை தன்னுள் இடமளிப்பதும் அதனுள் ஊடுருவி நிறைவதும், இதில் வந்த பரிணாம தொடர், அந்த சுத்த வெளியின் இயல்பாக வந்த தாய் தந்தை, தாயிடத்திலிருந்து நாம் வந்தோம், நம்மிலிருந்து அடுத்த சந்ததி. இப்படி மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரமாக தொடர்ந்து ஒரு சந்ததி நிகழ்ந்து கொண்டே போவது போல, மனிதனுக்குள் தெய்வம், அந்த தெய்வத்திற்குள் மனிதனாம். சரி, இந்த பரிணாம வரலாற்றை புரிந்து கொள்வது எப்படி என்றால், பரத்தை உணர், அது வெளியாம். எது பரம்பொருள்? நான் முதன்மையா அல்லது தாய் தந்தை முதன்மையா? கோழிக்குள் முட்டையா அல்லது முட்டையிலிருந்து கோழியா? இது ஒரு பெரிய சர்ச்சை தானே. கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா? இப்போ முட்டை இல்லாமல் ஒன்று உருவாக்காது இல்லையா? கருவன்றி ஒன்றும் உருவாகாது. அப்போ ஏதோ ஒரு வகை பறவை, ஏதோ இன்னொரு வகை பறவை, இரண்டும் இணைந்த ஒரு கிராஸ் பிரீடிங், அதிலே பிறந்தது குஞ்சு, அதுக்கு கோழி என்று பெயரிட்டோம். அப்ப முட்டை வந்த பிறகுதான் கோழி. அது போல பரத்தை உணர், எது மூலம், உடலா அல்லது கருவா என்று அந்த கருவை பின்னோக்கி பார்க்கின்ற போது இது எங்கே தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியது, பயணத்தை தொடங்கியது என்று மூலத்தை பார்த்தால்
அது பரம்பொருள், பரமபிதா, பரமசிவம். அப்ப பரமபிதா, பிதா என்றால் தந்தை, பரமபிதா என்றால் தந்தைகளுக்கெல்லாம் தந்தை, தனக்கு ஒரு தந்தை இல்லாதவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அதுபோல அந்த பரம்பொருளே அனைத்துமாக வந்ததுனால்தான் பரமசிவம். அதாவது சவமே எழுச்சி பெற்றால் சிவம், இருப்பு எழுச்சி பெற்றால் இயக்கம். அதனால் அந்த பரமசிவம் எழுச்சி பெற்ற அனைத்திற்கும் மூலம் அந்த பரம். அமைந்த அத்தனை தந்தைகளுக்கும் மூலம் பரமபிதா. அதுபோல அந்த பரம் என்ற சொல் எதனோடு இணைந்தாலும் அதுக்கு ஒரு சிறப்பை, மேன்மையை, முழுமையை, மூலத்தை அளிக்கக்கூடியது. அதனால் அந்த பரம் என்ற மூலப்பொருள், பரத்தை உணர். அதுக்கு விதை இருக்கா என்றால் இல்லை, அதுக்கு யாரும் விதையிடக்கு இல்லை. எனவே பரத்தை உணர், அது வெளியாம், அது ஒன்றும் இல்லாத சுத்த வெளி. பஞ்சபூத கூட்டென்னும் பதமடைந்த உடலுக்குள் அப்பறவெளியே அறிவுமா. அப்ப அந்த சுத்த வெளியே தான் எழுச்சி பெற்று பஞ்சபூதங்களாச்சு. அதே பஞ்சபூதத்தின் தன்மை தான் ஜீவன்களாச்சு. இந்த உலகத்திலே பஞ்சபூதங்கள், அவற்றின் காந்தம் பஞ்ச தன்மாத்திரைகள். இந்த 5 என்ற தன்மையே பிறகு ஜீவனாக வருவதற்கு நட்சத்திரங்கள், நவக்கோள்கள், பூமியின் பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட ஒரு தெய்வீக விகிதாச்சாரம். இந்த 3 சிறப்புகள் பஞ்சபூதங்களோடு இணைந்ததனால் அங்கே ஜீவகாந்தம் என்ற ஒரு மேன்மை ஏற்பட்டது. இந்த ஜீவகாந்தத்திற்குள் லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் இணைய அதிலே கருவாக நுண் உயிர் உருவானது. அதனால் பஞ்சபூத கூட்டு எனும் பதம் அடைந்த இவ்வுடலுக்குள் அந்த நுண் உயிரின் வளர்ச்சி 5 அறிவு வரைக்கும் வந்து 5 அறிவு, 5 செயல் புலன்கள், 5 உணர்ப்புலன்கள், அதிலே தொடுதல், சுவை, பார்வை, ஓசை என்ற 5 தன்மாத்திரைகள். இப்படி பஞ்சபூத கூட்டாக உடல் ஜீவாந்தத்தின் 5 நிலைகளிலே அடைகின்ற தன்மாற்றமாக பஞ்ச தன்மாத்திரை, அவற்றை உணரக்கூடிய 5 புலன்கள். அடுத்து என்ன, 5ஓடு நின்று விடவில்லை, 6வது அறிவாக மனிதனாக வெளிப்பட்டது. காரணம், இங்கே அறிவு மறைபொருள் அறிவாக, ஆராய்ச்சி அறிவாக, அனைத்தையும் ஆராய்ந்து பயன் கொள்ளக்கூடிய அறிவாக அமைந்த நிலை. பஞ்சபூத கூட்டென்னும் பதம் அடைந்த உடலுக்குள், பஞ்சபூதங்களே உடம்பாகல, பதம் அடைந்ததனால் உடம்பாச்சு. பதமடைந்த வகை என்ன? 27 நட்சத்திரங்கள், நவக்கோள்கள், தெய்வீக விகிதாச்சாரம். அதனால் பஞ்சபூதங்கள் அடைந்த பதம் உடலாக, ஜீவனாக. எனவே பஞ்சபூத கூட்டென்னும் பதமடைந்த உடலுக்குள் அப்பறவெளியே அறிவுமாம். அப்ப அந்த அறிவு ஒவ்வொரு புலனாக வெளிப்படுத்தி கொண்டே வந்தது. ஸ்பரிசத்தை உணர்ந்தது, பிறகு சுவையை உணர்ந்தது, பிறகு அதனோடு வாசனை உணர்ந்து, அதனோட பார்வை உணர்ந்தது, அதனோடு ஓசையும் உணர்ந்தது. இந்த 5ஓடு, இந்த 5க்கும் மூலமாகிய இறைவனையும் அறியக்கூடிய சிறப்பு மிக்க, வல்லமை மிக்க அறிவாக, பகுத்தறிவாக 6ஆம் அறிவு வெளிப்பட்டது. எனவே அப்பறவெளியே அறிவுமாம். எப்படி அறிந்து கொள்வது?
எப்படி ஏற்றுக்கொள்வது என்றால், வெளிப்பட்டது என்றால் வெளியிலிருந்து பட்டது. தோற்றம் முதலா அல்லது அரூபம் முதலா? ஓசை முதன்மையா அல்லது மௌனம் முதன்மையா? ஓசை என்பது அசைவுதானே. விண் அசைந்தது, சுழற்சியிலே ஓசை பிறந்தது. அந்த காந்தத்தின் திணிவிலே வெப்பமும் வெளிச்சமும் பிறந்தன. பிறகு சுவை மனம் பிறந்தது. அப்போ ஜீவாந்தத்தின் திணிவு அதிகமாக ஒவ்வொன்றும் அந்தந்த நிலையின் திணிவை வெளிப்படுத்திய போது 5 நிலைகளிலே அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகள காந்தம் மாற்றம் பெற்றது. அப்ப எது மூலம் என்றால், ஓசை என்பது இயக்கம், இயக்கத்திற்கு மூலம் இருப்பு. அப்ப இயக்கத்தை கழித்து விட்டால் மிச்சம் என்ன இருக்க முடியும்? வண்டியை போய்கிட்டு இருக்கோம், பிரேக் போட்டா நிக்கத்தான் போறோம். பிரேக் போட்ட பிறகு வண்டி ஓடிக்கிட்டே இருக்குமா? இருந்த ஃபால்ட். அப்போ உரத்த ஓசை ஒடுங்க மோனம். ஓசை நின்று போகின்ற போது, முடிந்து போகின்ற போது மௌனமே மிச்சம். சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. உதட்டை விட்டு வார்த்தை வெளியே வந்தா தானே அர்த்தம். உதட்டுக்குள்ளேயே வார்த்தை நின்று போனால் என்ன புரிஞ்சுக்க முடியும்? தீபம் நா பார்சாரதி அந்த காலத்துல புக் எழுதினார். அதுல ஒரு பெண்ணின் அதிக பேச்சுக்கு சில சமயம் அர்த்தம் இல்லாமல் போகலாம், ஆனால் அவளது மௌனத்திற்கு 1000 அர்த்தங்கள் உண்டு என்றார். அது மாதிரி மௌனமாக இருந்தா என்ன நினைக்கிறாங்க நாம் 1000 அர்த்தம் உருவாக்கிக்குவோம். ஆனா பேசிட்டா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். அதனால் இந்த மௌன நிலையே எண்ணற்ற நிலையாக பரிணமித்தது. அந்த ஒவ்வொன்றும் வெளிப்படுத்தியது ஒரு தன்மை. எனவே உரத்த ஓசை ஒடுங்க மௌனம். இது வேற எந்த ஜீவனுக்காவது தெரியுமா? இல்லை உலகிலே உள்ள எண்ணற்ற நட்சத்திரங்கள், கோள்கள், பொருட்கள் அவற்றுக்கு தெரியுமா? அப்ப உரத்த ஓசை ஒடுங்க மௌனம் உணரவல்ல அறிவுள்ளாயினே. மௌனத்திற்கும் ஓசைக்கும், ஓசையில எவ்வளவு ஓசை, என்ன டெசிபிள் கணக்கு என்று அளக்கக்கூடிய திறம் மனித அறிவுக்குத்தானே, பகுத்தறிவுக்குத்தானே. அதனால் உரத்த ஓசை ஒடுங்க மௌனம் உணரவல்ல அறிவுளாய். உருவம், ஓசை, ஒளி, சுவைகள், மனம் இவைக்கும் மூலம் காண். இப்போ மௌனத்திற்கு இடம் கண்டது போல ஓசை கழித்த பிறகு மௌனம், ஓசைக்கு முன்பிருந்ததும் மௌனமே என்று அறிந்ததை போல இந்த உருவத்திற்கு மூலம் என்ன? அரூபம். ஓசைக்கு மூலம் மௌனம், ஒளிக்கு மூலம் இருட்டு, சுவைக்கு மூலம், அதே போல மனத்திற்கு மூலம். இப்படி இந்த 5 பூதங்களுக்கும் மூலம் காண். இதை விட்டு துரத்திடாதே உன் மனதை துன்ப இன்ப ஆழ்விலை. ஒரு எழுத்து மாறிச்சுன்னா அது கருத்தை மாறி போயிடும். துரத்திடாதே உன் மனதை துன்ப இன்ப ஆய்விலேன்னு போட்ட அர்த்தமே வேற. இப்படித்தான் சில எழுத்து பிழைகள் இப்போ கவிகள் இருக்கு. அப்போ அந்த கருத்தோடு இணைந்து பார்த்து வருகின்ற போதுதான் அச்சு பிழையோ எழுத்து பிழையோ இருக்கும், கண்டுபிடிக்க முடியும். அப்போ துரத்திடாதே உன் மனதை என்கின்ற போது
இன்ப துன்பத்திலே ஆழ்ந்து போகிற புது புது இன்பங்களை நாடி ஓடுகின்ற இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று ஓடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு என்று ஓடிக்கொண்டே இருந்தால் மூலம் தெரியாது, முடிவும் தேடாது. அதனால் துரத்திடாதே உன் மனதை துன்ப இன்ப ஆழ்விலே. அப்ப என்ன செய்யணும்? துன்ப இன்ப ஆய்வாக தரமாற்றம் பெற வேண்டும். இன்ப துன்பம் என்பது என்ன, இவை எங்கிருந்து தோன்றுகின்றது என்று ஆராய்ந்தேன். அப்ப இது ஒரு இழிநிலை. இதன் விழிப்பு நிலை என்ன? ஆராய்ச்சி. எனவே இந்த இன்ப துன்பத்தை துரத்தி கொண்டே போகின்ற வாழ்க்கை, அதிலிருந்து திரும்பி இது என்ன, இன்பம் என்பது என்ன, துன்பம் என்பது என்ன சொல்லுங்க. இந்த உலகத்தில் எதையெல்லாம் துன்பம் என்று நினைக்கிறோமோ அது அடுத்தவங்களுக்கு வந்தா நமக்கு வலிக்குமா? தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியும்பாங்க இல்லையா? அப்ப அடுத்தவர்களுக்கு நிகழ்ந்தால் நாம் எந்த வகையிலும் பாதிக்கப்படுவதில்லை. நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ நடந்தா தானே பாதிக்கப்படுகிறோம். அப்போ எல்லா இன்ப துன்பத்திற்கும் காரணம் பற்று, பந்தம், பாசம். எனவே இந்த ஒட்டி நிற்கின்ற உறவே துன்பத்திற்கு, துயரத்திற்கு காரணம். எனவே யாதனின் யாதனின் நீங்கு யான் நோதல் அதனின் அதனின் ஈலன். எவற்றிலிருந்தெல்லாம் ஒரு மனிதன் விலகி விடுகின்றானோ அவற்றால் வரக்கூடிய துன்பத்திலிருந்தும் விலகி விடுகிறான். அதாவது இழப்பு என்பது எந்த அளவுக்கு நாம் பாதிக்கப்படுகிறோம் என்பதை பொறுத்துதான். அது உடல் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, உடலால் தாங்க முடியவில்லை என்றால் ஒரு வகை. மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா, அது ஒரு வகை. இதுதானே நெகட்டிவ். அப்போ உடல் ஏற்றுக்கொள்கின்ற வரைக்கும் அது சுகம்தான், மனம் ஏற்றுக்கொள்கின்ற வரைக்கும் அது சுகம்தான். இப்ப இரண்டுக்கும் முரண்பட்டதற்கான காரணம் என்ன? ஒன்று உடலின் ரசாயனத்தன்மையிலே உள்ள ஏற்றத்தாழ்வு, இரண்டாவது மனதிலே இல்லாத ஒரு பக்குவம். இப்போ என்னதான் சாமி சொல்லுவாங்களே, ஈசனே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணவால் தான் போக்க வேண்டும். பெரிய ஞானி. ஆனா பசி வந்தா சாப்பாடு எங்கிருந்து வரும்? அப்ப ஈசனே தான் என்று என்லைட்டட், ஞானம் பெற்று விட்டார். ஆனாலும் பசி என்று வந்து விட்டார், ஒரு விவசாயி தருகின்ற உணவைத்தான் சாப்பிட்டாகணும். அது போல இந்த உடல் கூறு, மனதின் கூறு என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொண்டோம் என்றால் இந்த மனப்பக்குவம் வந்துவிடும். மனம் பக்குவம் அடைந்து விட்டாலே பல பிரச்சனைகள் இல்லை, சில நோய்களும் இல்லை. சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் சொல்றாங்களே, மனம் சார்ந்த உடல் நோய்கள், அதுவும் வராது. இப்போ உடலிலே சில ரசாயன ஏற்றத்தாழ்வு, அதனால் ஒரு வலியோ நோயோ, ஒரு சிரமம், தூக்கம் வரல, அதுவும் பிரச்சனை தானே. அப்ப அதற்கான ரசாயனத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. நான் தவம் பண்றேன், நான் மனோட கலையில எல்லா பயிற்சியும் சிறப்பாக பண்றேன்,
அதனால எனக்கு மருந்து தேவையில்லை அப்படின்னு நினைச்சா அது தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். ஏன்னா இந்த உடலின் இயக்கத்திலே ஒரு ரசாயன ஏற்றத்தாழ்வு, அது மருந்து தான் சரிப்படுத்தும், அல்லது அந்த ரசாயனம் உள்ள உணவு தான் சரிப்படுத்தும். எதுவுமே இல்லாம அது தானா சரிப்படுத்திக்கணும். எப்படி சரிப்படுத்திக்கொள்ளும்? சரிப்படுத்திக் கொள்ளணும் அதுவே பண்ணியிருக்கும். இதுக்குள்ள பண்ண முடியலன்றதுனால தானே அந்த வியாதியை வெளிப்பட்டது இல்லையா? அதனால் இந்த உடலால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற போது ஒரு துணை மறு உந்து அவசியம். மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்கின்ற போது அங்கே ஒரு மருந்து அவசியம். இது மருத்துவம், அது தத்துவம். உடம்புக்கு மருத்துவம், மனசுக்கு தத்துவம். அப்ப இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பதிலே மனம் தெளிவு பெற்றுவிட்டால் எதையும் ஏற்றுக்கலாம். இரவு வரும், பகலும் வரும், உலகம் ஒன்றுதான். வறுமை வரும், செழுமை வரும், வாழ்க்கை ஒன்றுதான். தனிமை வரும், துணையும் வரும், பயணம் ஒன்றுதான். இப்படி இந்த உலக வாழ்க்கை இருமைப்பட்டதுதான், பெண்ணு கலந்துதான் இருக்கும். அப்ப எதை அதே இயற்கை விதியின்படி துணை கொண்டு நீக்கிக் கொள்ள முடியுமோ அதை நீக்கிக் கொள்வது. எதனால முடியாது, மருந்துக்கும் கட்டுப்படாது, எதுவும் கட்டுப்படாது. துடிப்பதை தவிர தவிப்பதை தவிர வேறு வழி கிடையாது. உடம்பு துடிப்பதை தவிர, மனசு தவிப்பதை தவிர வேறு வழி என்ன? அதனால் புறத்திடாதே உன் மனதை துன்ப இன்ப ஆழ்விலே, அதை ஆய்விலே திருப்பு. தோன்றிய நீ அமருமிடம் சுத்த வெளி தேர்ந்து நில். தோன்றிய நீ அமரும் இடம் எங்கே இருக்கும்? ஏதோ ஒரு இடம், அட்ரஸ், முகவரி சொல்றோம். சரி, அங்க இருந்த போது நம்ம வீடு இந்த தெருவில் யாராவது பார்த்தேன், உங்க வீடு எது அப்படின்னா அங்க இருக்கு பாருங்க 32ஆம் நம்பர் வீடு, அதுதாங்க. அடுத்த ஊருக்கு போயிட்டா நான் கோயம்புத்தூருங்க. அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டா நான் தமிழ்நாடுங்க. அடுத்த நாட்டுக்கு போயிட்டா நான் இந்தியாங்க. அடுத்த கிரகத்துக்கு போயிட்டா நான் பூமிங்க. அடுத்த உலகத்துக்கு மண்டலத்துக்கு போயிட்டா நான் மில்கி வே கேலக்சிங்க. அதையும் கடந்துட்டா நான் யாருங்க? நான் சுத்தவெளிங்க. சுருங்கினால் அணு, விரிந்தால் வெளி இல்லையா? அப்போ இது எல்லாம் புரிந்து கொள்வது இப்ப என்ன? எதை தேடி நீ வந்தாயோ அதுவேதான் நீயாகும் இருக்கிறாய். தத்துவம் அசி. இந்த சபரி யாத்திரையில விரதம் இருந்து எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு 48 மைல் நடந்தோ வண்டியிலையோ போய் அப்புறம் 18 படி ஏறி உள்ள போலான்னு தலை தூக்கி பார்த்தா ஐயப்பன் சன்னிதானத்துல மேல ஹிந்தியிலும் மலையாளத்திலும் தத்துவ மசின் எழுதியிருப்பாங்க. உள்ள ஐயப்பன் இருப்பார். அப்ப என்ன அர்த்தம் அங்க எழுதி வச்சிருக்கிறாங்க? எந்த ஐயப்பனை தேடி நீ வந்தாயோ அதுவே நீயாகவும் இருக்கிறது. தத்துவம் அசி. அப்போ இறைவனை உணர்கின்ற வரைக்கும், படுத்த நிலை வரும் வரைக்கும் நீ நான் என்றும் வேறு வேறு துவைதம் கிடையாது, மல்டி வைதம். பதமடைந்தோம் ஒன்றானோம். இப்ப எங்க இருக்கேன்னு கேட்டா சுத்தவெளி. சுத்தவெளியா? ஆமா, பின் என்ன இருக்கு? சுத்தவெளியை அடைந்த தன் மாற்றம். இந்த பூமி, மண்ணு, இந்த கட்டிடம், இந்த வீடு, இந்த அறை, இந்த நாற்காலி, எங்க உட்காந்துருக்கேன்? சுத்தவெளியில உட்காந்துருக்கேன்.
அப்போ எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கின்ற அறிவு, பக்குவம், பிரம்மஞானம், இறை உணர்வு, இதுதான் உச்சகட்டம். எனவே தோன்றிய நீ அமருமிடம் சுத்த வெளி தேர்ந்து நில். அறிந்தால் போதாது, தேர்ந்து நிற்கணும். அப்ப அந்த தேர்ச்சி பெறுவதற்கு என்ன வழி? முதல்ல இன்ஃபர்மேஷன், ஒரு செய்தி. பிறகு பயிற்சியின் மூலமாக அதை உணர்வது கன்ஃபர்மேஷன். பிறகு அதிலேயே நிலைத்து விடுவது டிரான்ஸ்ஃபர்மேஷன். சாந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். என் சந்தோஷ செய்தி என்ன? நான் சுத்தவெளியிலேயே தான் இருக்கிறேன். வேறு இடம் இங்க என்ன இருக்கு? எல்லாம் சுத்தவெளியும் அது அடைந்த தன்மாற்றங்களுமே அன்றி வேறு எந்த பொருள் இங்கே வர முடியும், இருக்க முடியும்? எல்லாம் ஒன்றே என்று தோன்றிய நீ அமரமிடம் சுத்த வெளி தேர்ந்து நில். அத்வைத்தம். அந்த நிலை போவதற்கு நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமொழி தலைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான கவி, சிறந்ததொரு விளக்கம். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறப்பாக விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி வத்சலா சேஷாச்சலம் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலக கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற
பாட்டாளி உயரற்றும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையற்றும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசற்றும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள்.